இந்த வீட்ல பேய் இருக்கு. சாமி மெதுவா பேசுங்க, அப்புறம் அது நமக்கு சோறு கூட வைக்காது. என்னங்க, கஷ்டம் எப்பவும் கூட இருக்கும், சந்தோஷம் அப்பப்ப வந்து போகும். இது எப்படிங்க இங்கிலீஷ்ல சொல்றது? My wife is always with me, but your sister come and go sometime. 9 ரூபாயா? 5 ரூபாய், 8 ரூபா, 6 ரூபாய், சரி 7 ரூபா, சரி 6 ரூபாய். ஏயா யோ, என்ன 6 தாண்டி போய் சொல்ற மாதிரி மறுபடியும் 6ல வந்து அதுக்கு என்னங்கிற இப்ப? ஏன் 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 அந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது? ஒரு நிமிஷம் கூட உன்னால இருக்க முடியாது. அம்மா, என்னோட இன்னைக்கு சம்பளுக்கு 500 ரூபாய அப்படியே வந்து உன் கையில் கொடுத்தா உனக்கு எப்படி இருக்கும்? அப்படியே சந்தோஷத்துல மயங்கி விழுந்துருவேன். இந்த மாதிரிலாம் நீ மயக்கம் போட்டு விழக்கூடாதுன்னு தான் 300 ரூபாய் செலவு பண்ணிட்டு 200 ரூபாய் வந்துருக்கிறேன். எங்க 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. என்னைய கல்யாணம் பண்றதுக்கு நீங்க எத்தனை பொய்ங்க சொன்னீங்க? ஒரே பொய் தான் சொன்னேன். என்ன பொய்ங்க? உன்னை பிடிச்சிருக்குன்னு. ஏங்க, அடுத்த ஜென்மத்திலயும் நான் தானே உங்களுக்கு பொண்டாட்டியா வரணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. நான் ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்றியா? போன வருஷம் தீபாவளி வாங்கின புடவையே இந்த தீபாவளியும் கட்டுவியா? அதை எப்படி நான் கட்டுவேன்? நீ மட்டும் கட்ட மாட்ட, என்ன மட்டும் எதிர்பார்க்கற? என்னாச்சு உம்முன்னு இருக்க? இன்னைக்கு உங்க அம்மா என்ன பண்ணாங்க? பரவாயில்ல, நீ உம்முன்னு இரு. திடீர்னு ஒரு நாள் நான் இல்லாம போயிட்டா என்ன பண்ணுவேன்? ஒரு ஆழக அரிசி கம்மியா போடுவேன். எங்க நீங்க என்னை ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க வரப்போ நான் என்ன கலர் சேலை கட்டினேன் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சேலையாமா? சொல்லுங்க. தண்டவாளத்துல தலை வைக்கிறதுக்கு முடிவாய் போச்சு. ட்ரெயின் எந்த கலர்ல இருந்தா என்ன? ஏங்க, எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பாத்தீங்களே, அந்த பொண்ணு ஏங்க கல்யாணம் பண்ணல? பொண்ணோட அப்பா பொண்ணு தர மாட்டேன்ட்டாரு. பொண்ணோட அம்மாவை ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல. அடப்போமா, பொண்ணை கேட்டதுக்கே கொடுக்க மாட்டேன்ட்டாரு. பொண்ணோட அம்மாவை கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு. என்ன பண்ணிட்டு இருக்க? என் போன்ல தான் உன் போட்டோ இருக்குல்ல? ஆமா, அதெல்லாமே பாத்துட்டு இருக்கியா? சீச்சி, என் போன்ல ஸ்டோரேஜ் ஃபுல் ஆச்சுன்னு உன் போட்டோ எல்லாம் டிலீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாமி கிட்ட என்னமா வேண்டிக்கிட்ட? எனக்கு 7 ஜென்மத்துக்கு நீங்க தான் புருஷனா வேணும்னு வேண்டிக்கிட்டேங்க. நீங்க என்னங்க வேண்டிக்கிட்டீங்க? கடவுளே, எனக்கு இதுதான் 7வது ஜென்மமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். இவன் வசம் இருந்தது பட்டாம்பூச்சி. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த ஊர்ல இருப்பீங்க? நீங்களா காரி துப்புற வரைக்கும் நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். அவரு செருப்ப கட்டி அடிச்சு சாணியை கரைச்சு தலையில ஊத்துற வரைக்கும் அவனும் போக மாட்டான். ஏங்க, நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? ஹலோ, அவங்க தான் சொல்றாங்களே, நம்ப மாட்டீங்களா நீங்க? ஏண்டா நீ எல்லாம் சோறு தின்றியா இல்ல என்ன தின்ற? போதும் போதும் போதும். இப்பவா சொல்றத நம்புறீங்களா மாமா? இவ இப்படிதான் கெட்டவாத பேசிட்டே இருப்பா. இத்தனை நாள் நான் திட்டு வாங்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு நீங்க வாங்கிட்டீங்களா? இந்தா பேசுங்க, பேசு. ஹலோ, தொப்பை உள்ள ஒவ்வொரு கணவனுக்கு பின்னாலும் சமைக்க தெரிந்த ஒரு மனைவி இருக்கிறாள். எதுக்கு கொலஸ்ட்ரால் ஏற்றி விட்டு புருஷனை போட்டு தள்ளிருக்கேன். இன்னைக்கு சரியான வெறியில இருக்கிற ஓட வெட்டுவேன். என் ஸ்கூல் டீச்சர் அன்னைக்கே சொன்னாங்கம்மா, நீ தான் என் பொண்டாட்டியா வருவேன்னு. அவங்க எப்படிங்க சொன்னாங்க? நீ எல்லாம் எரும மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு அன்னைக்கே சொன்னாங்க. எங்க ஒரு மாசம் போனுக்கு ரீசார்ஜ் பண்ணாம இருந்தா அந்த சிம் கார்டு டீஆக்டிவேட் ஆயிரும்னு சொல்றாங்களே, அது உண்மையாங்க? ஆமாடி, அப்படிதாண்டி டெய்லி ஃபோன் பண்ணி சொல்றாங்க. 2 சிம் வச்சுக்கிட்டு அது வேற பெரிய பஞ்சாயத்தா இருக்குடி. எங்க அப்ப ஒரு மாசம் நான் உங்க கூட பேசாம தான் நீங்க டீஆக்டிவேட் ஆயிருவீங்களோ? சேச்சே, அதுக்கு தான் இன்னொரு சிம் யூஸ் பண்றோம்ல. நீங்கள் அழைக்கும் நபர் வேறு ஒருவருடன் பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது கலட்டி விடலாம். ஓட வெட்டி போடுவேன். என்னமாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, சொல்லு என்னாச்சு? அதான் ஒண்ணும் இல்ல சொல்றேன்ல. பொண்ணுங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதும் கண்டக்டர் சில்லற இல்லைன்னு சொல்றதும் ஒண்ணு. உள்ள நிறைய இருக்கும். ஒண்ணும் இல்ல சொன்னா அப்படியே விட்டுருவீங்களா? சரி, என்னாச்சுன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல.